பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் 1858 இந்திய அரசு சட்டம். இது இந்திய நல்லாட்சி சட்டம்னு அழைக்கப்படுது. என்னன்னா, ஈஸ்ட் இந்திய கம்பெனியோட நிர்வாக கட்டுப்பாட்டை முழுமையா கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். ஓகேங்களா? இது மகாராணியோட தலைமையில இந்திய பாராளுமன்றத்தால 1858 இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். என்ன பண்றாங்க அப்படின்னா, 1773 நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, வங்காள ஜெனரல் கவர்னர் ஜெனரலா பேர் மாத்துவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 1833 என்ன ஆகும் அப்படின்னா, இந்திய கவர்னர் ஜெனரலா மாத்துவாங்க. இப்போ இந்திய அரசட்டத்தினால இந்திய வைசிராயா பேர் மாத்திருப்பாங்க. ஓகேங்களா? இது மூலம் இந்திய வைசிராய் தான் இந்தியா முழுமைக்குமே கண்ட்ரோல் பண்ணி அதிகாரங்களை வகுத்து நம்மள வழி நடத்த போறாங்க. ஓகே, இந்திய அரசட்டத்தின் மூலமா. ஓகேங்களா? இந்த சட்டத்துல இந்திய குடிமை பணிகள் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அது முறையான தேர்வுகள் கொண்டு இந்தியர்களை நாங்க அரசு பணியில கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இரட்டை ஆட்சி முறை ஒழிச்சிருப்பாங்க. நம்ம பிட் இந்திய சட்டத்துல பார்த்திருப்போம். 1784 பிட் இந்திய சட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இயக்குனர் குழு அண்ட் கட்டுப்பாட்டு வாரியம்னு ரெண்டா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இரட்டை ஆட்சி முறை மாதிரி ரெண்டு கொண்டு வந்திருப்பாங்க, ரெண்டு பிரிவுகள்ல. இயக்குனர் குழு வர்த்தகத்தை பார்த்துக்கும், கட்டுப்பாட்டு வாரியம் நம்மளுக்கு என்ன சிவில், ராணுவம் மற்றும் வரி வசூலிக்கிறதெல்லாம் பார்த்துக்கும். இதெல்லாம் முழுமையா இந்த இந்திய அரசு சட்டத்தின் மூலம் ஒழிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம மகாராணி பிரகடனத்தையும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா, நவம்பர் 1, 1858. என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது வரைக்கும் கம்பெனி நிர்வகிச்ச பகுதி எல்லாமே இனிமே பிரிட்டிஷ் பார்த்துக்கணும். இந்திய வைஸ்ராய் கானிங் பிரபு தலைமையில இந்தியாவுல நல்லாட்சி நடத்த போறோம்னும், அதே மாதிரி கம்பெனி ஏற்ற ஒப்பந்தங்கள் எல்லாமே நாங்க புதிய இந்த அரசாங்கம் நிறுவி அதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு ஒப்புதல் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள் இனிமே எல்லை விரிவுபடுத்தப்பட மாட்டாது. இருக்கிறத வச்சு நாங்க இன்னும் அதிகமா பண்ண மாட்டோம். இருக்கிற இடத்த எப்படி பாதுகாப்பா எப்படி நிர்வகிச்சு மேல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேரரசியோட விக்டோரியா மகாராணி சொல்லியிருப்பாங்க அவங்களோட பிரகடனத்துல. அதே மாதிரி இங்கிலாந்தோட மதம் இந்தியா மீது திணிக்க மாட்டோம். கிறிஸ்டின் ஃபுல்லா நாங்க இதுல இறக்க மாட்டோம். அந்த கிறிஸ்டின் மதத்தை நாங்க ஃபுல்லா பரப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்திய மக்கள் எல்லாருமே சமம், தீண்டாமைலாம் இருக்காது, ஈக்குவலா பார்ப்போம், ஈக்குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய மக்கள் எல்லாருக்கும் அவங்க தகுதிக்கேற்ப, கல்வி தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம புதிய சட்டம் ஏற்கும் முன்னாடி இந்திய மக்கள் மீது உங்க பழக்க வழக்கங்கள், பாரம்பரியம் இது எதுவுமே பாதிப்படையாத வகையில புதிய சட்டங்கள் ஏற்போம். அதை அமலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பொது மன்னிப்பு கொடுக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. அதுல ஒண்ணு சொல்லியிருப்பாங்க பாருங்களேன், ஆங்கிலேயர்களை கொன்னவங்களை தவிர மத்த எல்லாத்துக்குமே பொது மன்னிப்பு. ஆனா அந்த ஆங்கிலேயர்களை கொண்டு இருப்பாங்கல்ல, அவங்கள பத்தி சொல்லவே இல்லை இந்த மகாராணி பிரகடனத்துல. கடைசி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, என்ன அப்படின்னா, இந்திய மக்கள் வாழ்க்கையே எங்களோட பலமும் மகிழ்ச்சி எங்களது பாதுகாப்பும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்திய அரசு சட்டம் ஒரு நல்லாட்சி சட்டம்னு சொல்லப்படுது. இது கொண்டு வரும்போது இந்திய மக்கள் எல்லாருமே ஹாப்பி ஆனாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.